الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. قال الله سبحانه وتعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. وقال الله عز وجل: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் நம் அனைவர்களையும் படைத்து ஆளுகின்ற ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஒருத்தனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் எப்படிப்பட்டவன்? யஹ்லுகுல்லாஹ் மா யஷா, உலகத்தில் நாடியவைகளை படைத்து வைத்திருக்கின்றான். வயஃஅலு மா யஷா, நாடியவைகளை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான். ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், தாய்மார்களுடைய கற்பறையில் குழந்தை என்றால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக வடிவமைத்து வைக்கின்றான். وَأَنَّهُ أَمَاتَ وَأَحْيَا, உலகத்தில் ஒரு கூட்டத்தை உயிருடன் வாழ வைக்கின்றான். அதே கட்டம் இன்னொரு கூட்டத்தை உலகத்துடைய வாழ்க்கையை முடிக்க வைக்கின்றான், மரணத்தை கொடுக்கின்றான். وَأَنَّهُ أَضْحَكَ وَأَبْكَى, உலகத்தில் ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்கின்றான், இன்னொரு கூட்டத்தை அழ வைக்கின்றான். وَأَنَّهُ خَلَقَ الزَّوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنْثَى, ஆண்கள் பெண்கள் இருபாலர்களாக உலகத்திலே படைத்து வைத்திருக்கின்றானே, அப்படிப்பட்ட வல்லவன் அல்லாஹ். சமது, அவன் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலது, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது, அவனுக்கு பெற்றோர்களும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது என்பதை புனிதத்துவம் வாய்ந்த சங்கையான மாதத்திலே சிறப்பான இடத்திலே நின்று கொண்டு சாட்சி பகர்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் நபிகுல திலகம், மனித குலத்தின் மகுடம், உலகத்துக்கு வந்த உத்தமர், காருண்ய கடல், காருண்ய வல்லல், ஹாத்தமுல் அன்பியா, சய்யிதுல் முர்சலீன், தாஜுல் மதீனா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபவு தாபியங்கள், உலமாக்கள், உலகத்தில் மார்க்கம் தீன் ஓங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமோ, குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் 7 வானம் 7 பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கும் காலம் வரைக்கும் உண்டாகட்டும் என்று கூறியதன் பின்னால், புனிதம் வாய்ந்த தினத்திலே புனிதமான இடத்திலே உடை சுத்தம், உடல் சுத்தத்துடன் நேர காலத்துடன் ஹுத்பாவுடைய நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து வீட்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர்களே, வாலிபத் தோழர்களே, தாலிபுல் உலூம்களே, ஹுஃபாதுகளே, வல்லவன் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விலக்கல்களை தானும் தவிர்த்து கோ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கொடிய நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ் சொல்வதற்கு அமைவாக தானும் தவிர்த்து குடும்பத்தையும் பிறர்களையும் தவிர வைத்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வஸ்ஸியத்து நஸியத்து அன்பு கட்டளை சமர்ப்பணம் செய்கின்றேன். இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரம் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், என்றைக்கு வல்லவன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தானோ, இந்த வானத்தை இந்த பூமியை படைத்தானோ, அன்றில் அல்லாஹ் எழுதிவிட்டான் ஃபீ லவ்ஹில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லக்கூடிய பலகையில் எழுதிய பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனையின் மீது சத்தியமாக, அந்த பேனை எந்த எழுத்துக்களை எழுதுகின்றதோ அந்த எழுத்துக்கள் மீது சத்தியமாக என்று பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய தக்தீரிலே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் அன்புக்குரியவர்களே எந்த பேனை எழுதியதோ அந்த பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த பேனை எழுதிய எழுத்துக்கள் அதுவும் காய்ந்து விட்டது. அதனாலே அல்லாஹ்வினூடாக எடுக்கப்பட்ட முடிவுதான் மாதங்கள் என்பது 12 மாதங்களாக இருக்க வேண்டும் என்பதாக.
அது அந்த காலகட்டத்திலே இறக்கப்பட்ட வசனம். இந்த வசனம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலம், தொழில்நுட்பம் கொடிகட்டி பறக்குகின்ற காலம். இந்த காலத்துக்கு அது சரி வராது. 11 மாதமாக ஆக்கிக் கொள்வோம், 12 அல்லது 13ஆக இன்னும் ஒன்றை கூட்டிக் கொள்வோம் என்பதாக யாரும் அன்புக்குரியவர்களே குர்ஆனுக்கு எதிராக பேச முடியாது. குர்ஆனுக்கு எதிராக யாரும் எந்த முடிவுகளும் எடுக்க முடியாது என்று அந்த அடிப்படையிலே வல்லவன் அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே மறைமுகமான கருத்தை வைத்து சொல்லுகின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். அந்த 12 மாதத்திலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 சங்கையான மாதத்தை வல்லவன் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸமான கத் இஸ்ததார கஹைஹதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். எப்போது வல்லவன் அல்லாஹ் வானத்தை பூமியை படைத்தானோ, உலகத்திலே எது எவ்வாறு இயங்க வேண்டும், சூரியன் எந்த பக்கம் உதிக்க வேண்டும், சூரியன் எந்த பக்கம் மறைய வேண்டும், வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالأرجون القديم என்று பரிசுத்த குர்ஆனில் சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி அது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். அந்த பிரகாரம் தான் அது கியாமத்து வரைக்கும் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே கிழக்கிலே சூரியன் உதிக்க வேண்டும். அதே போன்று அது மறைகின்ற திசையையும் வல்லவன் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே எது எவ்வாறெல்லாம் நடக்க வேண்டும், உணவு சமைப்பதாக இருந்தால் நெருப்பினூடாக சமைக்கப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட காரண கர்த்தாக்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். அப்படி அல்லாஹ் எடுத்த முடிவின் பிரகாரம் தான் இந்த உலகத்திலே எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அஸ்ஸனத்து வருடம் என்பது இஸ்னா அஷ்ர ஷஹ்ரன், அந்த வருடத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 சங்கையான மாதங்கள் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற அடிப்படையிலே சொல்லி காட்டினார்கள். இந்த 4 சங்கையான மாதத்திலும் அன்புக்குரியவர்களே மிக சிறப்பான மாதம் எதுவென்றால் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், ஐயுல் லைலி கைர் யா ரசூலல்லாஹ், இரவிலே மிக சிறப்பான நேரம் எது என்பதாக கேட்கின்றார். கைருல் லைல் ஜௌஃபுஹு, இரவிலே மிக சிறப்பான நேரம், மிக சிறப்பான இரவு என்பது, அதாவது தஹஜ்ஜத் நாங்கள் எல்லாம் தொழுகின்றோம் அல்லவா, அந்த நேரத்தை, அந்த காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐயுல் அஷ்ஹுரி அஃவல், மாதத்திலே மிக சிறப்பான மாதம் எது என்பதாக அதே சஹாபி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததுஊனல் முஹர்ரம், முஹர்ரம் என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள் அல்லவா, அந்த சங்கையான 4 மாதத்தில் ஒரு மாதம் முஹர்ரம் என்பதாக சொல்லுகின்றீர்கள் அல்லவா, அந்த முஹர்ரத்துடைய மாதம் ஏனைய மாதத்தை விட சிறப்பானது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொன்ன ஹதீஸை நசாயி ஆகிய கிதாபிலே நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, 12 மாதத்திலே ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக அமல்கள் செய்கின்ற போது பல சிறப்புகளை, பல மகிமைகளை வல்லவன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பல நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதே போல ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான மாதம், நோன்பு நோட்பதற்கு தகுதியான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது இந்த முஹர்ரத்துடைய மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாம் பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அன்பார்ந்தவர்களே சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதம் இருக்கின்றதல்லவா, ரமலானுக்கு பின்னால் நோன்பு நோட்பதற்கு மிக தகுதியான மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், ஒரு சஹாபி அவர்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஐயு ஷஹ்ரின் தஅமுருனி அன் அஸூம பஅத ஷஹ்ர் ரமலான், ரமலானுக்கு பின்னால் நோன்பு பிடிப்பதற்கு மிக தகுதியான மாதம் எது என்பதாக கேட்கின்றார்கள். ஃபஇன் குந்த ஸாயிமன் ஃபஸ்மில் முஹர்ரம், நீ நோன்பு பிடிக்கக்கூடியவனாக ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு இருப்பீராக இருந்தால் நீ முஹர்ரத்துடைய மாதத்திலே நோன்பை அதிகமாக நோற்றுக்கொள் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் ஈமானியத்துடைய தலைவர்கள் 3 10களை உலகத்திலே வாழுகின்ற காலகட்டத்திலே உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு 10 தான் ரமலானுடைய இறுதி 10ஆக இருக்கிறது. அதே ஒரு 10 தான் அன்பார்ந்தவர்களே துல் ஹஜ்ஜுடைய தலைப்பிறை கண்டதிலிருந்து 10வது ஹஜ் பெருநாள் கொண்டாடுகின்ற
நாள் வரைக்கும் உண்டான அந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் இந்த முஹர்ரத்துடைய ஆரம்ப 10களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அந்த 2 10உடன் இந்த முஹர்ரத்துடைய 10ஐயும் இணைத்து இதனுடைய மேன்மையை மாநில சமூகத்துக்கு அன்பார்ந்தவர்களே அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். எனவேதான் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை கொண்டுதான் இஸ்லாத்துடைய புது வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களை இந்த முஹர்ரத்துடைய மாதம் குறிப்பாக அநியாயங்கள் யாரும் செய்துவிடக் கூடாது, அட்டூழியங்களில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. எப்படி ரமலானுக்கு கண்ணியத்தை கொடுத்து வாழுகின்றோமோ, எப்படி ரமலானுடைய நோன்பை பிடித்துக் கொண்டு பாவத்துக்கு சாட்டையடி கொடுத்து விடுகின்றோமோ, எப்படி ரமலானில் நோன்பை பிடித்துக் கொண்டு தக்வாவுடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோமோ, அதே போன்று ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் நினைக்க வேண்டும். ஏன் ரமலானுக்கு பிறகு ஒரு உன்னதமான ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது முஹர்ரத்துடைய மாதம் என்று திட்ட தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்துதானே இருக்கின்றார்கள். நாங்கள் பார்க்கலாம், கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது, சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா கபூல் செய்யப்பட்ட மாதம் முஹர்ரத்துடைய மாதம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரமாண்டமான கப்பல் ஜூத் என்ற மலையிலே தரை தட்டிய மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம். சுப்ஹானல்லாஹ். சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரமாண்டமான நெருப்பு குண்டத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே உயர்த்தப்பட்ட மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம். சூரியன் சந்திரன் படைக்கப்பட்ட மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம் என்பதாகவெல்லாம் அஇம்மாக்கள் அன்பார்ந்தவர்களே கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கின்றவற்றை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முஹர்ரத்துடைய மாதத்திலே அன்பார்ந்தவர்களே சலஃபியங்கள் 3 அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஒன்று என்னவென்று சொன்னால், முஹர்ரத்திலே குறிப்பாக பிறை 9, பிறை 10 அல்லது பிறை 10 அல்லது பிறை 11 ஆகிய அந்த நாட்களிலே நோன்பை நோட்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுக்கு ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொன்னார்கள். அதாவது அஷரண்டா 10க்கு சொல்லப்படும் அந்த 10வது நாளுக்கு ஆஷூரா என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள். ஸாம யௌம ஆஷுரா வ அமர பிஸ்யாமிஹி. மனித மன்றங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அந்த ஆஷுராவுடைய நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோற்றார்கள். அதே போன்று மக்களே, சஹாபாக்களே, பின்னால் வருகின்ற சமூகத்தாரர்களே அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஏவினார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு நோட்பது இந்த மாதத்தினுடைய குறிப்பாக இந்த முஹர்ரத்துடைய 9, 10 அல்லது 10, 11 ஆகிய அந்த தினங்களில் நோன்பு நோட்பதற்கு நாங்கள் முனைய வேண்டும். அதே போன்று மன் பஸ்ஸர அலா இயாலிஹி யௌம ஆஷுரா ஒரு ஹதீஸ் வருகின்றது. லைஃபான ஹதீஸாக இது இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே முஹத்திஸிங்களுடைய கருத்து இதை அமல் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். யார் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே இந்த முஹர்ரத்துடைய 10வது நாளிலே தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி ஜீவனோபாயத்துடைய ஏற்பாட்டை செய்கின்றார்களோ, தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிக்கின்றார்களோ, அடுத்த முஹர்ரம் வரைக்கும் உண்டான அந்த கால பகுதியில் அல்லாஹ் வருடத்திலே அல்லாஹ் வசதியிலே பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், செல்வத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்றும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் அன்புக்குரியவர்களே கிரந்தங்களில் எழுதப்பட்டிருக்கின்றவற்றை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸை எத்தனையோ மக்கள் வாழ்க்கையில் அமல் செய்து நிறைய பலாபலன்களை கண்டிருக்கிறார்கள். எங்களால் முடியுமான தானத்தையும் தர்மத்தையும் இந்த கால பகுதியில் நாங்கள் செய்வதற்கு எத்தனிக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களை துஆக்களை வல்லவன் அல்லாஹ் ஆஷுராவுடைய தினத்திலே கபூல் செய்து கொள்கின்றான். சையதுனா மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 7-8 துஆக்களை கேட்டார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரன் மின் அஹ்லி என்ற அடிப்படையிலே சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் துஆ அன்பார்ந்தவர்களே 8-7 துஆ கிட்ட கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்த ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம். குறிப்பாக முஹர்ரத்துடைய 10வது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே வாழ்க்கையில் பல விடிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மாதம் இந்த முஹர்ரத்துடைய மாதம். உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த உலகத்திலே மிகப்பெரியதொரு சண்டாளன் ஒருத்தன் அரசாட்சி செய்த ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா ரப்புக்கும் அலா என்பதாக சொன்னான். அதற்கு முன்னால் எந்த நபிமார்களும் இந்த வார்த்தையை சொன்ன, எந்த அரசர்களும் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. இதற்கு பிறகும் சொல்லப்போவது கிடையாது. நான் தான் ரப்பு என்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு அன்பார்ந்தவர்களே எந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பரிசுத்த குர்ஆனிலே அடிக்கடி அல்லாஹ் சொல்கின்றானோ அந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலே ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாளன்
பட்டாளன், அதாவது மிஸ்ரு இது போன்ற பகுதிகளை அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்திலே அவனுக்கும் அவனுடைய அரண்மனையில் இருந்த மந்திரிமார்களுக்கும் ஊழியம் செய்வதுதான் எங்களுடைய வாழ்க்கை, இவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான் உலகம் என்பதாக பனி இஸ்ரவேலர்கள் எண்ணிக்கொண்டு அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். அந்த ஃபிர்அவுனையும் அவனுடைய அந்த படை பட்டாளத்தையும் வல்லவன் அல்லாஹ் அழிக்குகின்றான். ஆஷுராவுடைய அந்த நாளிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிகழ்வு நடந்தது முஹர்ரத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மௌஇதுக்கும் யௌமுஸ் ஸீனா, அந்த நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது உங்களுக்கு ஜீனத்துடைய அலங்காரத்துடைய அந்த நாளை நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அவனை அழித்து உலகத்திலே அன்பார்ந்தவர்களை அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நல்லதொரு நிலைமையை அங்கே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரத்துடைய மாதம். அதிலும் 10வது நாளாக இருக்கின்றது. சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயங்கரமான நோயினூடாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆபியத்தை ஏற்படுத்துகின்றான். அந்த நிகழ்வு நடந்ததும் இந்த மாதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இதிலே ஒரு நுட்பத்தை வைத்திருக்கின்றான். வருடத்துடைய கடைசி மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது. வருடத்துடைய ஆரம்ப மாதம் முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹஜ்ஜுடைய மாதம் யாரெல்லாம் வாய்ப்பு வசதி இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜை முடிக்காமல் இருக்கின்றவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு போய் அந்த பிறந்த பாதகர்களை போன்றோ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அவர்கள் ஆக்கப்பட்டு போவார்கள். அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகவில்லையோ சியாமு யௌமுல் அரஃபா, கஃபாரத்து சனத்தைன், சனத்து மாதியா, சனத்து முஸ்தக்பிலா, 2 வருடத்துடைய பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகாமல் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்கின்ற போது அவர்களுடைய அந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வருடத்துடைய கடைசி மாதத்தை நாங்கள் விடை பெறுகின்ற போது, அதை வழியனுப்புகின்ற போது பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் அந்த மாதத்தை நாங்கள் வழியனுப்ப வேண்டும். அதே போன்று வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் என்று வருகின்ற போதும் அந்த மாதத்தில் வருகின்ற அந்த நோன்பை நோற்று எங்களுடைய பாவக்கரைகள் கழிக்கப்பட்ட நிலைமையில் அந்த மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான நியதியை வல்லவன் அல்லாஹ் ஏற்படுத்தித்தான் அந்த துல்ஹஜ்ஜுக்கு பிறகு இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் அந்த நுட்பத்தின் அடிப்படையில் இவ்வாறு ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவேதான் இந்த மாதத்திலே அதிகமான நல்ல அமல்களை செய்து பாவ மன்னிப்புகளை கேட்டு அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்பொருத்தத்தை அடைவதற்கு நாங்கள் எத்தனிக்க வேண்டும். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களை, பிரமாண்டமான ஒரு நிகழ்வு. அன்பார்ந்தவர்களை, பெருமானாருடைய பேரப்பிள்ளை என்று கூட நினைக்காமல் அவர்களை கழுத்தினால் வெட்டி எடுத்தார்கள், கழுத்தை வேறையாக எடுத்தார்கள். அதாவது தலை வெட்டப்பட்டு மதீனத்து மண்ணுக்கு தலை கொண்டு வரப்பட்டது. அவர்களுடைய பொடி ஹர்பலாவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைக்கு இந்த நிகழ்வு நடந்ததும் இந்த மாதமாக இருக்கிறது. ஹர்பலாவுடைய யுத்தம் நடந்த மாதமாக இந்த மாதம் அனுஷ்டானிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அதன் காரணமாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மீது அதிக அளவு எல்லை கடந்து முஹப்பத் வைக்கக்கூடிய எத்தனைய கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். அந்த நாள் வந்துவிட்டால் வாள்களையும் ஈட்டிகளையும் அம்புகளையும் எடுத்துக் கொண்டு தன்னைத்தான் குத்திக் கொண்டு தன்னைத்தான் தன்னுடைய உடம்புக்கு சித்திரவதையை கொடுத்துக் கொண்டு ரத்தத்தை சிந்திக் கொண்டு அதை கொண்டாடுகின்ற, அதை ஒரு கவலைக்குரிய நாளாக அனுஷ்டானிக்கின்றவற்றை ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை நாளில் அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் அனுமதிக்காத அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கவலைக்குரிய நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம். அப்படி செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் போதித்திருந்தால் ஒவ்வொரு மாதத்திலும் நாங்கள் எங்களை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறைந்தது ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனைய சஹாபாக்கள் சித்திரவதைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், உடம்புகள் கீறி கிழிக்கப்பட்டிருக்கிறது, உடம்புகள் பத்த வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு மாதத்திலும் அப்படிப்பட்டவர்கள் செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் இஸ்லாம் அவ்வாறு அனுமதி கொடுத்தது கிடையாது என்பதும் இந்த கட்டத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அதே போன்றுதான் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனத்து மண்ணுக்கு போனார்கள் அல்லவா, அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பல இடத்தை நாடினார்கள்,
பல இடத்தை தெரிவு செய்வதற்கு எத்தனித்தார்கள். தாயிஃபுக்கு போனார்கள். அபிசீனியாவுக்கு எத்தனையோ சஹாபாக்களை முன்னால் அனுப்பினார்கள். ஆனால் அபிசீனியா என்று சொல்லக்கூடிய அந்த நாடாக இருக்கலாம், தாயிஃப் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கலாம், அதற்கு அன்பார்ந்தவர்களே இஸ்லாமாக மர்க்கஸாக அமைவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனத்து மண்ணுக்கு போனார்கள். போனதன் காரணமாக இஸ்லாம் இந்த முழு உலகத்திலும் வியாபித்திருக்கின்ற ஒரு அழகான கூற்றை நானும் நீங்களும் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களாக இருக்கிறோமாக இருந்தால், முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே பல்வேறுபட்ட நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் அதற்கு காரணம் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருக்கிறது. அப்படி என்றால் மக்காவில் இருக்கின்ற போது சின்னதொரு மாற்றம், மதீனாவுக்கு போன போது பெரியதொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரத்துடைய பயணத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபுவத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் வரக்கத் இப்னு நௌஃபலினூடாக தெரிவித்துக் கொடுத்திருந்தான். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்பதாக ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஓடோடி வருகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஹிரா குகையிலே கண்ட நிகழ்வை பற்றி சொல்கின்றார்கள். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த வரக்கத் இப்னு நௌஃபலிடத்திலே பெருமானாரை கூட்டிக் கொண்டு போகின்றார்கள். அதற்குண்டான விளக்கத்தை காண்பதற்காக வேண்டி விளக்கம் சொல்கின்றார் வரக்கத் இப்னு நௌஃபல். பல வேதங்களை கற்றறிந்த அந்த ஞானி, அந்த அறிவாளி சொல்லிவிட்டு சொல்கின்றார், ஒரு காலம் வரும் மக்காவில் இருந்து நீங்கள் துரத்தி அடிக்கப்படுவீர்கள் என்பதாக சொன்னார்கள். அமுஹ்ரஜியூன், மக்காவை விட்டு என்னை இவர்கள் துரத்தி அடிப்பார்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். ஆம், துரத்தி அடிப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு 3 வருட காலம் சிர்ரியத்தாக தாவத்துடைய பணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மண்ணிலே மேற்கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு வல்லவன் அல்லாஹ் வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமான குடும்பங்களை ஒன்று சேர்த்து இந்த தீனை பற்றி, என்னை பற்றி, உங்களை பற்றி, மார்க்கத்தை பற்றி, மௌத்தை பற்றி, ஹயாத்தை பற்றி, உலகத்துடைய வாழ்க்கையுடைய அற்பத்தை பற்றி, குறுகிய காலத்தை பற்றி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். சின்னதொரு மாற்றத்திலிருந்து பெரியதொரு மாற்றத்தின் பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகின்றார்கள். அதே போன்றுதான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்களும் சின்னதொரு மாற்றத்தில் இருக்கின்ற நாங்கள் எதிர்காலத்தில் பெரியதொரு மாற்றத்தை தன்னின் பக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் திட்டமிட வேண்டும், எத்தனிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கருத்தையும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அது உலகத்துடைய விடயமாக இருக்கலாம், ஆன்மீகத்துடைய விடயமாக இருக்கலாம், தொழில் ரீதியான விடயமாக இருக்கலாம், கல்வி தேடல்களாக இருக்கலாம், ஆன்மீகத்துடைய அமல்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றை விட நாளை ஒரு படி முன்னேற்றத்துக்குரியவர்களாக நாங்கள் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் பல கருத்துக்களை சொல்கின்ற போது இந்த கருத்துக்களும் அங்கே ஆழமாக உள்வேண்டப்பட்டிருக்கின்ற ஒரு நிதர்சனத்தை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவர் சொல்லுகின்றார்கள், 40 வருட காலம் இமாம் அவர்களுக்கு நான் ஊதியம் செய்திருக்கிறேன், ஹாதிமாக இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரு நாளை விட மறுநாள் ஆன்மீகத்திலே வித்தியாசமாகத்தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அடுத்த நாள் 110 தடவை சொல்வார்கள், அடுத்த நாள் 120 தடவை சொல்வார்கள். இந்த 10 திரகத்தை சதக்கா கொடுத்தால் அடுத்த நாள் 11 திரகத்தை சதக்கா கொடுப்பார்கள். இப்படித்தான் ஆன்மீகத்துடைய விடயத்திலே அன்புக்குரியவர்களே அந்த இமாம்கள், அந்த சலஃபீங்கள், அந்த முன்னோர்கள் இன்று இருப்பதை விட நாளை வருகின்ற நாள், அதுக்கு பிறகு வருகின்ற நாள், இவ்வாறு ஆன்மீகத்துடைய விடயத்திலே தன்னை வீர நடை போட்டு போட்டி போட்டுக் கொண்டு வஸாரிகு இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் ஃபஸ்தபிகுல் கைராத் ஃபஃபிரு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கமாக, அல்லாஹ்வுடைய நலவின் பக்கமாக நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு, நீங்கள் ஓடிக்கொண்டு வேகமாக தீவிரமாக செயல்படுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த ஆயத்துக்களுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய வாழ்க்கைகளை அந்த இமாம்கள் சலஃபியங்கள் ஆக்கிக் கொண்டார்கள். ஹிஜ்ரத்துடைய இன்னொரு ஒன்றுதான் அன்பார்ந்தவர்களே, நீண்ட காலத்துடைய திட்டம், குறுகிய காலத்துடைய திட்டம், இந்த 2 திட்டங்களும் ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்குள் உள்வேண்டப்பட்டிருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை, இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி நான் எங்கே செல்ல வேண்டும் என்ற கவலை. ஒரு நாள் சய்யிதத்தினா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கணவனை காணுகின்றார்கள். பெருமானாரும் பெருமானாருடைய தோழர்களும் பேரித்த மரங்கள் அடர்த்தியான ஒரு கிராமத்துக்குள் உள்வேண்டப்படுகின்ற ஒரு கனவை காண்டுவிட்டு காலையில் சொல்கின்றார்கள்,
பக்கத்திலே அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கின்றார்கள். பெருமானாரிடத்திலே சொன்னபோது, தயாராவுங்கள் யார சொல்லலாம், நாங்கள் மதீனாவுக்கு போவோம் என்பதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்ற வரைக்கும் சற்று தாமதித்திருங்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் வரும், இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு நாள் வரும், நாங்கள் இந்த மக்கத்து மண்ணை விட்டும் இன்னும் ஒரு பகுதிக்கு போக வேண்டிய காலம் வரும், காத்துக் கொண்டிருங்கள் என்பதாக சொன்னார்கள். இது நீண்ட காலத்துடைய திட்டம். இது நீண்ட காலத்துடைய திட்டம். குறுகிய காலத்துடைய திட்டம் என்ன தெரியுமா? ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் குறுகிய காலத்துடைய திட்டம், சவுர் குகையில் நாங்கள் தங்க வேண்டும், 3 நாள் தங்க வேண்டும். 3 நாள் சவுர் குகையில இருந்து கொண்டு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு நாங்கள் எப்படி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதே போன்று ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட காலத்துடைய திட்டம் இருக்க வேண்டும், குறுகிய காலத்துடைய திட்டம் இருக்க வேண்டும். திட்டமிடல் என்பது வாழ்க்கையில் பின்னி பிணையப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். இன்று என்ன தெரியுமா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்ட அவலநிலை தெரியுமா? கண்ணை பொத்திக் கொண்டு ஒரு காரியத்தை செய்வது, ஒரு திட்டமிடல் இல்லாமல் செய்வது. அந்த திட்டமிடல் இல்லாமல் செய்கின்ற போது அந்த காரியத்தில் தோல்வியை காணுகின்ற போது கவலைப்பட்டுக் கொண்டு நொந்து போய் வெந்து போய் கண்ணீர் விட்டுக் கொண்டு இந்த சமூகம் இருக்கின்றவற்றை நாங்கள் பார்க்கலாம். ஹிஜ்ரத்துடைய பயணம் 2 திட்டத்தையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த 2 திட்டத்தையும் யார் உலகத்திலே செய்கின்றார்களோ, நீண்ட காலத்துடைய திட்டம், குறுகிய காலத்துடைய திட்டம், இந்த 2 திட்டங்களும் எந்த மனிதர்களிடத்தில் அமல்படுத்தப்படுகிறதோ சுன்னத்தை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கும். அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். இந்த ஒரு திட்டத்தையும் காட்டுகின்ற ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று புது வருடம் பிறந்து விட்டால், முஹர்ரம் வந்து விட்டால், மதரசாக்களில் ஸ்கூல்ஸ்களில் பல்வேறுபட்ட ஃபங்க்ஷன்கள் நிகழ்வுகள் நடத்துவார்கள். சந்தோஷமாக புது வருடத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இது அதாவது கசப்பான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் ஆனால் சஹாபாக்கள் அவ்வாறு கொண்டாடியது கிடையாது. எங்களுடைய வழக்கமாக ஆகிவிட்டது நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிப்பது, மதரசாக்களில் அதாவது ஸ்கூல்ஸ்களில் ஃபங்க்ஷன்கள் நடத்துவது. அது நடத்துவது ஒரு வகையில் நல்லம்தான். சில்ட்ரன்ஸ்களுக்கு நடத்துகின்ற போது புது வருடம் ஆரம்பம் என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதே கட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு 2 நோன்பை இந்த வாரத்தினுடைய 10 நாட்களில் பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயத்தையும் சொல்வதுடன், ஆனால் சஹாபாக்கள் அன்பார்ந்தவர்களே, ஒரு வருடம் போகின்றதென்றால் கவலைப்படுவார்கள். உட்கார்ந்து கொண்டு யோசிப்பார்கள், என்னுடைய வருடம் எப்படி கழிந்திருக்கிறது, சென்ற வருடம் நான் அனுப்பிவிட்டது ஹஜ்ஜுடன் என்னுடைய ஆன்மீகத்துடைய பலம் எப்படி இருந்திருக்கிறது என்பதாக யோசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாஸபு இஸ்தஃதி கல்பக கப்ல அன் யஃதுகன் நாஸ். நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்டப்பட்டு மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளுடைய அதிபதி, அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ்வை போல் தீர்ப்பு கொடுப்பவர்கள் யாரும் கிடையாது என்று தன்னுடைய தீர்ப்புடைய அதிர்வத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்றாரே, அங்கே வைத்து நாக்கிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம், தலையெல்லாம் குனியப்பட்ட நிலைமையில் அன்பார்ந்தவர்களே மனித மன்றங்கள் நிற்க போலல்லவா. அந்த நாள் வந்து கைதேசமாக நிற்பதற்கு முன்னால் எப்படி வருடத்தை நான் அனுப்பியிருக்கிறேன் என்பதாக ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். இந்த யோசனை சஹாபாக்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இருந்திருக்கிறது. அந்த யோசனையை இந்த அதாவது வருடத்தில் நுழைந்த நாங்கள் சென்ற வருடத்தை எப்படி கழித்தேன், அதாவது வித்தியாசமாக கழித்திருந்தால் அதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார்கள், பாவ மன்னிப்புகள் தேட வேண்டிய கடைப்பாடு இருக்கிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். ஒரு 60-70 வருடத்துக்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே மின்சாரம் என்பது இருக்கவில்லை, நவீன ரக வாகனங்கள் இருக்கவில்லை, பெரும் பெரும் கட்டடங்கள் இருக்கவில்லை. ஆனால் சூரியன் உதித்தால் மறைவதற்கு நேரம் கூடுதலாக இருக்கும். அதனால் அதிகமாக அமல்கள் செய்திருக்கின்றோம், அதிகமாக தொழில்கள் செய்திருக்கிறோம். ஆனால் தற்போதைய காலம் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலம், தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட காலம் என்கிறோம். விடிவதும் தெரிவதில்லை, மாலையாகுவதும் தெரிவதில்லை. கால நேரங்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.
விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், சந்திர மண்டலத்தில் இருக்கின்ற கோள்களில் விரிசல் ஏற்பட்டு விட்டது. இந்த உலகம் அழிக்கப்படுவதற்குண்டான அடையாளமாக அது மாறிவிட்டது. இந்த உலகத்துக்கு அதாவது அழிவுடைய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் வந்துவிட்டதென்று விஞ்ஞானிகள் கூட சொல்கின்றார்கள். அப்படி நாங்கள் அறிந்து தெரிந்திருந்த உலகத்தில் நடக்கின்ற அட்டூழியங்கள், அநியாயங்கள், அனாச்சாரங்களை பார்க்கின்ற போது உலகம் போகிறதோ அழியப் போகிறதோ என்பதாக நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த ஆயத்துக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாமிய சமூகத்துடைய நிலைப்பாடு இருப்பதை பார்க்கலாம். கயாமத்துடைய நாள், உலகத்துடைய அறிவு நாள் நெருங்கி விட்டதானால் மக்கள் காஃபலத்துடையவர்களாக, பொதுபோக்கு தனமுடையவர்களாக, புறக்கணித்தவர்களாக வாழுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றாரே, அதற்கு ஏற்றால் போல்தான் என்று மனித மன்னங்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நல்ல அமல்களை போட்டி போட்டுக் கொண்டு நல்ல காரியங்களை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுடைய ஜீவனை கூட போட்டு வச்சிருக்கிறான். எங்கட வயசுல உள்ள எத்தனை பேர் மௌத்தாகிட்டாங்க, ஆனா ஜீவனை கூட வயசை தந்து வச்சிருக்கிறான். என்னத்துக்கு? வீண் வேடிக்கை விளையாட்டுக்கள் நல்ல அமலுக்காக வேண்டி. எனவே அந்த அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்வோமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. முழு மக்களையும் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் தருவாயாக யா அல்லாஹ். முஹர்ரத்திலேயே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் யா அல்லாஹ். இந்த மாதத்தை, இந்த வருடத்தை அழகாக கழிப்பதற்குண்டான அடிப்படையில் எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் தந்துவிடு யா அல்லாஹ். முழு மனித சமூகத்தை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையை முடித்து கபரை தன்னுடைய வீடாக ஆக்கி கொண்டார்களோ ரஹ்மானே, அவர்கள் அனைவர்களுக்கு மஃபிரத்தை கொடு யா அல்லாஹ். இந்த ஊர் மக்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ், பரக்கத் செய்ய அல்லாஹ். இந்த பள்ளிவாசலை பார்க்கின்ற போது எவ்வளவோ மனதுக்கு செழிப்பாக இருக்கிறது யா அல்லாஹ். அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். அழகான இமாம்கள் யா அல்லாஹ், அழகான மக்கள் யா அல்லாஹ், பண்புடைய மக்கள் யா அல்லாஹ், தர்ம சிந்தனையுடைய மக்கள் யா அல்லாஹ். அல்லாஹ்வே, நீ அதிகமான வளங்களை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றாய் யா அல்லாஹ். அந்த வளங்களை அழகாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்குண்டான அடையாளம் இந்த பள்ளிவாசல் அழகாக செழிப்பாக இருப்பது யா அல்லாஹ். இந்த இடத்திலே இந்த பள்ளிவாசல் அந்த காலகட்டத்திலே கட்டப்படுவதற்கு யாரெல்லாம் ஒத்தசையாக உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் கபருக்குள்ள இருக்கிறார்களோ, எப்படி இந்த பள்ளிவாசல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறதோ, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி அவர்களுடைய கபறுகளையும் பிரகாசமாக ஆக்கிவை யா அல்லாஹ். இந்த துஆக்களை கபூல் செய்து கொள் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.